எந்த பள்ளியில் படித்தாலும் நம்மால் எந்த பதவியிலும் அமர முடியும் என இஸ்ரோ தலைவராக பதவியேற்க உள்ள வி நாராயணன் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் நஃபல் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். புதிய தலைமுறை சார்பில் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கோம். நாளைக்கு நீங்கள் பதவி இருக்கிறீங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? நான் பதவி ஏற்கிறது ஆக்சுவலாக 15ஆம் தேதி பெங்களூரில் அன்றைக்கி தான் ஜாயின் பண்ணுறேன். இது ஒரு நாட்டுடைய ஒரு முக்கியமான பொறுப்பு. இந்த பொறுப்பை பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் தந்திருக்காங்க. இந்த தருணத்தில் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. ஒன்று இறைவன் அருள், மற்றது உற்றார் உறவினர், நண்பர்கள், ஆசிரியர்கள், பெரியோர்கள் இவர்களுடைய ஒரு பாசமும் அவர்களுடைய அவங்களுடைய ஒரு வாழ்த்துக்களும் அது ஒரு காரணம். அது மாதிரி பார்த்திங்கன்னா எங்கள் கிராமம், நாங்கள் படித்தது இங்கே ஒரு கிராமப்புறம். இந்த கிராமத்தில் உள்ள எல்லா மக்களுடைய ஒரு அன்பும் அவங்களுடைய ஒரு அரவணைப்பும், அது மாதிரி எனக்கு படித்த இந்த டீச்சர்ஸ் அவங்களுடைய ஒரு பிளஸ்ஸிங். அரசு பள்ளியில் படித்தவங்களும் உயரிய பதவிக்கு வரலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்கீங்க. மாணவிகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? இல்லை, மாணவிகளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எங்கேருந்து எந்த மாதிரி குடும்பத்திலேருந்து வரோம், எந்த ஸ்கூலில் படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை. ஒரு மாணவன் ஒரு நல்ல உயர்ந்த இதில் வரணும்னா ஒரு நல்ல உள்ளம் முத வேணும். நல்ல உள்ளம் வேணும். வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வுன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, பெற்றோர்கள் உற்றார் உறவினர் அவங்களுடைய ஒரு நல்ல ஆசீர்வாதம் வேணும். அந்த ஆசீர்வாதம் இருந்தாலே அவங்களுக்கு ஒரு நல்லதாக இருக்கும். அடுத்தது கடின உழைப்பு வேணும். அதுக்கப்புறம் எதையும் ஒரு சாதிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை வேணும். நம்ம எங்கே படிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, நான் இந்த மாதிரி வர முடியும் அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தாலே அவங்க எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க, அப்படி வருவாங்க. அது மாதிரி தொடர்ச்சியாட்டு படிக்கணும். படித்து இந்த மார்க் வாங்குறது மட்டும் முக்கியம் கிடையாது. வளரும்போது ஓவரால் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டோடு வரணும். இந்த எல்லா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வேணும். முக்கியமாட்டு ரொம்ப நல்ல உள்ளத்தோட கடின உழைப்போடு வந்தாச்சுன்னா எந்த பதவியும் செய்யலாம், எந்த பதவியும் வரலாம். விண்வெளி ஆராய்ச்சியில் உலக அளவில் இந்தியா ஒரு சிறப்பான ஒரு தனித்துவமான ஒரு இடத்தை பெற்றிருக்கு. வெளிநாட்டு சேட்டலைட்டு கூட நம்ம இந்தியாவுடைய ராக்கெட் மூலமாட்டு ஏவக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இதில் நீங்கள் இப்போ தலைவராக பொறுப்பேற்கிறீங்க. உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் எப்படி இருக்குது? இதை நீங்கள் எப்படி செயல்படுத்தலாம்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம முத ஆரம்பிக்கும் போது மற்ற நாடுகளை தான் நம்ம நம்பியிருந்தோம், ஆரம்பித்தோம். இப்போ ராக்கெட்னாலும் சரி, செயற்கைக்கோள்னாலும் சரி, இன்றைக்கி நீங்கள் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 432 செயற்கைக்கோள்கள், வெளிநாட்டு செயற்கைக்கோளோட நம்ம ராக்கெட் வச்சு இது பண்ணுறோம். இப்போ நிறைய நம்மள்ட்ட பாரத பிரதமர் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு பெரிய ஒரு விஷனரி லீடராகும். அவங்க நிறைய திட்டங்கள் செய்கிறதுக்கு எல்லாம் அப்ரூவல் தந்திருக்கிறாங்க. உதாரணமாட்டு பார்த்திங்கன்னா இப்போ சந்திரயான் 3 உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சந்திரயான் 3 சக்ஸஸ் ஆட்டு தரையிறங்கி, இந்த லாவில் தரையிறங்கி இந்தியா தான் முதல் நாடு. இப்போ சந்திரயான் 4 திட்டத்துக்கு அவங்க இது அப்ரூவல் தந்திருக்கிறாங்க. அது சந்திரயான் 4 பார்த்திங்கன்னா தரையிறங்கி, நிலாவில் தரையிறங்கி அங்கேருந்து சாம்பிள் எடுத்து திருப்பி கொண்டு ஆராய்ச்சி செய்கிறது. 34 கிலோகிராம் எடை உள்ள செயற்கைக்கோளை லோயர் ஆர்பிட்டில் கொண்டு போட்டோம். இப்போ ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லான்ச் வெஹிக்கிள் அப்ரூவல் தந்திருக்கிறாங்க அதை டெவலப் பண்ணுறதுக்கு. அதுக்கு கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 30,000 கிலோகிராம் எடை உள்ள ஒரு கெப்பாசிட்டி ஆகும். அப்போ அந்த திட்டங்கள் வெற்றிகரமாட்டு செய்யணும். அது ஒரு வீனஸுக்கு அனுப்புறதுக்கு நம்மளுக்கு அப்ரூவல் தந்துருக்குறாங்க. அப்புறம் இந்தியாவுக்கு ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் செய்கிறதுக்குள்ள அப்ரூவல் அதுக்குள்ள ஸ்டடீஸ் எல்லாம் நடந்துருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளவு எளிமையான மனிதர், எவ்வளவு லகுவாக எல்லாரிடம் பழகிறார், எல்லாரிடம் ரொம்ப அன்பாக இருக்கிறார். இப்படி ஒருவர் ஒரு கிராமத்தில் இருந்து இன்னைக்கு இஸ்ரோவின் பெரிய தலைவராக பொறுப்பேற்க உள்ளது உண்மையிலேயே வரவேற்புக்குரியது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் நௌஃபல்.